ஐயா துணை. ஐயலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா தவம் இருக்கின்ற போது அந்த தவத்தினுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் சொல்லி வருகின்றார்கள். விருத்தம்: முற்பிதிர் வழிகளெல்லாம் முதன்மை போலாக வென்று கற்பினை படியே தோன்றி கலியுகம் மீதில் வந்தார் அற்புத மடவரோடும் ஐவர்தன் குலங்களோடும் செப்பிய சாதியெல்லாம் செயல்பெற தவசியானார். ஐயா சான்றோர் குல வழியில் வந்திருக்கின்ற சான்றோர் மக்கள் தான் முற்பிதில் வழிகளெல்லாம், அதாவது யுகங்கள் தோறும் இறைவன் அவதாரம் எடுக்கின்ற போது அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுக்கின்ற போது தர்மத்தின் பாதையில் வாழ்ந்து வந்த அந்த மக்கள் இப்போது இந்த கலியுகத்திலும் பிறவி எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும், அவர்களுக்கு சிறப்பான பேரின்ப வாழ்வை அருள வேண்டும் என்பதற்காக, அவர்கள் முதன்மையானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கற்பனைப்படியே தோன்றி தன்னுடைய மனதிலே எண்ணிய அந்த எண்ணத்தின்படி அந்த சான்றோர்குல மக்களுக்கு நல்வாழ்வு அருள்வதற்காக எம்பெருமான் இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அற்புத மடவாரோடும் ஐவர்தன் குலங்களோடும் அந்த தெய்வலோகத்து கன்னியர்களாகிய சப்தமாதர்களின் மூலம் பெற்றெடுத்த அந்த சான்றோர்குல மக்களும் பஞ்சபாண்டவர்கள் வழியில் வந்த அந்த சான்றோர்குல மக்களும் மேன்மை அடைய வேண்டும். அவரவர் வழியில் வாழ்ந்து வருகின்ற அந்த சாதி மக்களெல்லாம் முதன்மையாக ஆக வேண்டும். தெய்வலோக பதவியாகிய தர்மயுக வாழ்வை பெற வேண்டும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களும், நன்மையை கடைபிடித்து செய்கின்ற அத்தனை நற்செயல்களும் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எம்பெருமான் தவத்தை மேற்கொள்ளுகின்றார். ஐயா உண்டு.